بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம் அனைவரையும் இந்த உலகத்தில் படைத்ததற்கான நோக்கத்தை பற்றி திருமறையில் சொல்லுகிற நேரத்தில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று திருமறையில் நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் எவ்வாறு நம்மை வாழச் சொல்கிறானோ, எந்த விதமான வாழ்க்கை முறையை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறானோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்ற கட்டளையோடு தான் இறைவன் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ஆனால் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய தருணத்தில் பல்வேறு விதமான துன்பங்களை, கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். சாதாரணமாக உலகத்திலே இறைவனின் வரம்புகளை நம்பாதவர்களும் அதனை மதிக்காதவர்களும் வாழுகிற வாழ்க்கையை விட இறைவனுடைய வரம்புகளை அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது. பொருளாதார ரீதியாகவெல்லாம் இறை வரம்புகளை மீறாதவர்கள் மேலோட்டமாக வெளிப்படையாக உலகத்திலே பார்க்கிற பொழுது அதிகப்படியான மக்களிடத்திலே இறை வரம்புகளை மீறுகிற பொழுது செல்வம் சேர்வதை போன்றும், இறை வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது செல்வத்திலே குறைவு ஏற்படுவதை போன்றும் ஒரு மேலோட்டமான பார்வையில் நமக்கு தென்படுகிறது. பொய் சொல்லக்கூடாது என்று இறைவன் விதியாக்கி இருக்கிறான். அந்த பொய்யை பேசாமல் நான் வியாபாரம் செய்வேன் என்று ஒருவர் முடிவெடுக்கிற பொழுது அதனால் பொய் பேசுகிறவருக்கு கிடைக்கிற லாபத்தை விட பொய் பேசாமல் வியாபாரம் செய்பவருக்கு 1% லாபம் குறைவு ஏற்படுவதாக வெளிப்படையாக தெரிகிறது. வட்டி என்ற கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது, அது பாவம் என்று இறைமறை போதிக்கிறது. அந்த வரம்புகளை பேணி நடக்கிறவர்களுக்கு லாபம் குறைவதை போன்றும், அந்த வரம்புகளை பேணாதவர்களுக்கு லாபம் அதிகமாக பொருளாதாரத்தை அவர்கள் கைகளில் புரள விடுவதை போன்றும் ஒரு சூழ்நிலை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிறது. இவ்வாறு உலகத்திலே பொருளாதாரம் மாத்திரமல்ல, இன்னும் பல வழிகளில் பல நேரங்களில் இறை வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்களுக்கு சில கஷ்டங்களும் பல்வேறு விதமான இழப்புகளும் பொருளாதார பின்னடைவுகளும் ஏற்படுவதை கண்கூடாக நாம் கண்டு வருகிறோம். இவ்வாறு சில பேர் அனுபவிக்கிற நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே தேவையற்ற சந்தேகங்களை ஷைத்தான் எழுப்பிவிட்டு இறைவனின் வரம்புகளை விட்டு நீ கடந்து சென்று விடு, இறைவனை மறுத்து விடு, இறை வரம்புகளை அலட்சியப்படுத்தி விடு, அவ்வாறு கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வாறு நீ அதை புறக்கணித்தால்தான் இந்த உலகத்திலே நீ சந்தோஷமாக வாழ முடியும் என்ற ஒரு பொய்யான வாக்குறுதியை செய்தான் அது போன்ற மக்கள் மத்தியிலே அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறார். அந்த எண்ணத்தின் விளைவாக உலகத்தில் பலரையும் பார்க்கிறோம். சர்வ சாதாரணமாக சில பேர் இறை வரம்புகளை பேணாமல் வாழுகிறவர்கள் சாதாரணமாக நமது பேச்சு வழக்கிலே சொல்வார்கள், நீயும் தான் வருஷம் 10 வருஷமா பள்ளிவாசலும் தொழுகையும் நோம்புமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, அன்னைக்கு எப்படி இருந்தியோ அது போன்றுதான் இன்றைக்கும் இருக்கிறேன். என்ன பாத்தியா, நான் பள்ளிவாச பக்கமே போகல, தொழுகை நோம்பு எதையும் நான் ஃபாலோ பண்ணல, ஆனா நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு ஏற்பட்டது என்று சொல்லி இறை வரம்புகளை மீறியதனால் எனக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை, இறை வரம்புகளுக்கு கட்டுப்பட்டதனால் நீ பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறாய் என்றெல்லாம் பேச்சு வழக்கிலே பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நாம் கேள்விப்படத்தான் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளத்திலே வருகிற பொழுது சில பேர் ஒரே அடியாக எனக்கு கஷ்டத்தை துன்பத்தை தரக்கூடிய இறைவனை நான் ஏன் வணங்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பி இறை வணக்கத்தை விட்டே விருந்தோடி விடுகிறார்கள். இறைவனை மறுக்கிற நாத்திகர்களாக பல பேர் மாறி போகிறார்கள். இறைவனுடைய வழிபாட்டை பல பேர் அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள். அது போன்ற அவர்களுடைய அந்த அலட்சியத்திற்கும் இறை மறுப்பிற்கும் அடிப்படை காரணமாக விளங்குகிற இந்த சந்தேகத்தை, இந்த கேள்விக்குரிய பதிலை திருமறையிலிருந்தும் இறைவனுடைய ஏற்பாடுகளில் இருந்தும் நாம் புரிந்து கொள்கிற பொழுது இறைவனோடு அதிகப்படியான ஒரு நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இறை வழிபாட்டிலே இருக்கிற அலட்சியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இறை வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுகிற மக்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு விதங்களில் இந்த மனித குலத்திலே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி ஒருவருக்கு செல்வத்திலே வளத்தை, பொருளாதாரத்திலே தன்னிறைவை இறைவன் வழங்கி இருக்கிறான். அவரை பார்த்துவிட்டு பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கிறவர் அவருக்கு இறைவன் அள்ளி கொடுத்திருக்கிறான்
எனக்கு எதையுமே இறைவன் வழங்கவில்லை, இறைவன் என்னை துர்பாக்கியசாலியாக மாற்றிவிட்டான், என்னை பல்வேறு விதங்களில் பொருளாதார இழப்புக்கு இறைவன் ஆட்படுத்தி விட்டான் என்று பொறுமுகின்ற இந்த பேச்சுக்களுக்கு இறைவன் இந்த உலகத்தினுடைய நியதியை ஒரு பதிலாக நமக்கு தருகிறான். இறைவன் சிலருக்கு பொருளாதார வளத்தை கொடுத்திருந்தான். ஆனால் பொருளாதார வளத்தை கொடுத்த இறைவன் அவர்களை எல்லா விதத்திலும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கி விட்டானா என்று சற்று ஆய்வு செய்து பாருங்கள். இது போன்று கேள்வி எழுப்பக்கூடிய யாராக இருந்தாலும் அவருக்கு உங்களை விட இன்னொருவருக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை வழங்குவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். சில பேருக்கு அல்லாஹ் அப்படி வழங்குகிறான். ஒருவரை விட ஒருவரை ஒரு காரியத்தில் உயர்த்தி இருப்பான். எல்லா காரியத்திலும் உயர்த்தி வைத்திருப்பானா? எல்லா நிலைகளிலும் நிம்மதியான ஒரு நிலையை அவர்களுக்கு வழங்கி இருப்பானா என்றால் கண்டிப்பாக இறைவன் வழங்க மாட்டான். 100 காரியங்கள் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதிலே 90 அவர் தன்னிறைவு பெற்றிருந்தாலும் 10% காரியங்களிலாவது அவர் மன வருத்தப்படுகிற வாழ்க்கையை தான் இறைவன் வழங்கி இருப்பான். சில பிளஸான சில அவருக்கு நேர்மறையான சில காரியங்களை வழங்கிவிட்டு அவர் வேதனைப்படக்கூடிய காரியங்களையும் இறைவன் வழங்காமல் யாரையும் விட்டு வைப்பதில்லை. இவர் எந்த கவலையும் இல்லாதவர், எந்த துன்பமும் இல்லாதவர், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாதவர் என்று ஒரே ஒருவரை சுட்டிக்காட்ட முடியுமா? பொருளாதாரத்தில் எவ்வளவு தன்னிறைவடைந்தவர்களாக இருக்கட்டும், பெரும் பெரும் அம்பானிகளாக இருக்கட்டும், பல கோடிகள் அவர்களிடத்தில் புரண்டு கொண்டிருக்கட்டும், அவர்களும் கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் செலவழித்துக் கொண்டிருப்பதை பத்திரிகைகள் படிக்கிறோமே. பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க நிம்மதியானதாக அமைந்து விடாது. வேறு ஏதேனும் குறைகளை அல்லாஹ் வழங்கி இருப்பான். பொருளாதாரத்திலே குறைவு ஏற்பட்டிருக்கிற குறைவாக வழங்கி இருக்கிறானே அந்த மனிதனுக்கு பொருளை அல்லாஹ் குறைத்திருப்பான். ஆனால் வேறு பல வழிகளில் நிம்மதியை அல்லாஹ் அவர்களுக்கு 2-3 மடங்காக பெருக்கி தந்திருப்பான். இந்த நியதியை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த இறைவனுடைய இந்த ஏற்பாட்டை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக இறைவனை மறுக்கிறவர்களாகவோ, இறைவன் என்னை சோதித்து விட்டான் என்று வெறுக்கிறவர்களாகவோ, இறைவன் எனக்கு என்ன தந்தான் என்று புலம்புகிறவர்களாகவோ கண்டிப்பாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. சற்று ஆய்வு செய்து பாருங்கள். பொருளாதாரத்திலே தன்னிறைவு வைத்த பல பேரை பாருங்கள். பொருளை அல்லாஹ் வழங்கினான், ஆனால் உடலிலே ஆரோக்கியத்தை அவர்களுக்கு பல பேருக்கு அல்லாஹ் குறைத்திருப்பதை பார்க்கிறோம். பொருளாதாரத்திலே குறைவிலே இருக்கிற பல பேர் காசு பணம் இல்லை, ஆனால் எதை கொடுத்தாலும் தின்னக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். பொருள் கொடுத்தவருக்கு அதை திங்காத இதை திங்காதன்னு டாக்டர் 1008 கட்டுப்பாடுகளை விதித்து விடுகிறார். சாதாரணமா பார்க்கிறோம் பத்திரிகைகள்ல, நடைமுறை வாழ்க்கையில நமக்கு எதிர் வீட்டில, கீழ் வீட்டில, வடக்கு வீட்டில, தெற்கு வீட்டில வாழக்கூடிய எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சக்கரை போட்டு நீ டீ குடிக்காதன்னு சொல்லிடுறார் டாக்டர். காசு லட்ச லட்சமா வந்திருக்குது, ஆனா உனக்கு சுகர் வியாதி இருக்குது, இனிப்பு வியாதி இருக்குது, அதனால நீங்க சர்க்கரையே தொடக்கூடாது, சக்கரை போடாம டீயை குடிச்சு பாருங்க, குடிச்சு பழகிறவங்களுக்கு வேற வழி இல்ல, இப்படித்தான் குடிக்கணும்ன்றதுக்காக குடிக்கிறவங்களை விட்டுருங்க. அது அல்லாம சக்கரை போட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நாம ஒரு நாள் திடீர்னு சக்கரை இல்லாம குடிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள இறங்குதா நமக்கு? எவ்வளவு பெரிய இழப்பு! எவ்வளவு ஒரு டீயை குடிக்கிற எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு காஃபியை குடிக்கிற எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவருடைய அந்த உணவு தேவையில லட்ச லட்சமாக சேகரித்து வைத்திருந்தாலும் உணவிலே கட்டுப்பாடு விதித்து இதை தின்னலாம் இதை தின்னக்கூடாது என்று மருத்துவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே அவர் வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய உடலிலே சேரக்கூடிய உள்ளுக்குள்ளே போகக்கூடிய நீர், இந்த உணவு நல்ல முறையிலே செரித்து வெளியிலே வருவதில்லை. ஒண்ணுமே இல்லாம காசு பணத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாரு. டெய்லி அன்றாட காட்சி, டெய்லி 50 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருடைய தேவை அதை விட அதிகமா இருக்குது. ஒரு நேரம் சாப்பிடுறாரு, இன்னொரு நேரம் பட்னியா கிடக்கிறாரு. இதை போட்டாலும் சாப்பிடுறாரு. உள்ள கிரைண்டரு, நல்ல சூப்பர் கிரைண்டர் அல்லாஹ் கொடுத்துறான். அரைச்சு 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 வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. இவருக்கு லட்ச லட்சமா காசை கொடுத்துருக்கான் அல்லாஹ். ஆனா உள்ள வச்சிருக்கிற கிரைண்டர் வேலை செய்யல, உள்ள இருக்கிற பில்டர் வேலை செய்யல. அதுக்காக வேண்டி தனியா ஒரு மிஷினை பொறுத்து அதுக்கு லட்சத்தை செலவு, எத்தனை லட்சத்தையும் கொடுக்க தயார்ன்றவர். அது மாதிரி சூழல்ல தள்ளப்பட்டவங்க பாருங்களேன். சிறுநீரை பிரித்து தரக்கூடிய சிறுநீரகத்தினுடைய வேலை கெட்டு போச்சு, வேலை நடக்கல. ஆஸ்பத்திரியில் டயாலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் 2 லட்சத்தை கொண்டு வந்து கெட்டுங்கிறார் டாக்டர். லட்ச லட்சமா சேர்த்து வச்சது பூரா அந்த டயாலிசிஸ்க்காக வேண்டி செலவு பண்றாங்க. உடல்ல ஏற்பட்ட அந்த நோயை நீக்குவதற்காக செலவிடுகிறார்கள். அவற்றை எல்லாம் மற்றவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பெரிய அளப்பரிய வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 பெரும் அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த 2இல் அதிகமான மனிதர்கள் அலட்சியமாக கவனமற்றிருக்கிறார்கள்.
அதுல ஒரு அருட்குறை, ஒரு நியாமத் என்னவென்று சொன்னால் அதுதான் ஆரோக்கியம். ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறானே, இது ஒரு பெரிய நியாமத். நம்முடைய பார்வையில் பொருளாதாரம் மாத்திரமே இறைவனின் பெரிய அருளாக தெரிகிறது. நிறைய பேர் நம்ம கேளுங்க, எப்படி பார்க்கிற, என்னத்தங்க வாழ்க்கை ஓடு, நல்லா இருப்பாரு, திரகாத்திரமா இருப்பாரு, எந்த நோய் நொடியும் இல்லாம இருப்பாரு, நல்ல ஆரோக்கியமா இருப்பாரு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். காரணம் என்ன? காசுக்கு வழி இல்ல, சம்பளம் இல்ல, வேலை இல்ல, காசு பணம் வரவும் இல்ல, அதுக்காக வேண்டி வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போனது மாதிரி அல்லாஹ் அவருக்கு எதையுமே செய்யாததை போன்று ஒரு நிர்கதியான, ஒரு விதமான விரக்தியான ஒரு எண்ணத்திற்கு அவர் தள்ளப்படுகிறார். அப்படிப்பட்டவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு இரண்டு கண்களை தந்தேனே, சிந்தித்து பார்க்கவில்லையா? அவன் கண்களை உங்களுக்கு, கண்கள் எவ்வளவு பெரிய அருட்கொடை. ஒரு லிசானன், நாவை தந்தேனே, அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கவில்லையா? பேசுறோம, பேசுறது எவ்வளவு பெரிய அருட்கொடை. பேச முடியாதவர்களுடைய சூழ்நிலையில இருந்து யோசித்து பாருங்க. வாய் பேச முடியாத ஊமையர்களுடைய நிலையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு நாக்கை கொடுத்தான், அந்த நாக்குக்குள்ள அற்புதமாக பேசக்கூடிய புரோகிராம செட் பண்ணனா, அதை வைத்துக் கொண்டு நான் உணரக்கூடிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்துகிறேனே, எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய கிருபை. இந்த கிருபை இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த எண்ணுகிறோமா? நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த உதவிக்கு நாம் நன்றியாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான். உலகத்தில் ஒருவருக்கு ஒருவர் நன்றியோடு இருக்கிறார்கள். அற்பமான உதவிக்கெல்லாம் பிரதி உபகாரம் செய்கிறார்கள். அற்பமான உதவிகளை செய்துவிட்டு நன்றியை எதிர்பார்க்கிறார்கள். சின்ன சின்ன உதவி செஞ்சுவிட்டு இவனுக்கு நன்றி இருக்குதா, இவனுக்கு எல்லாம் நன்றி விசுவாசம் இருக்குதா, இவனுக்கு நான் என்னவெல்லாம் கொடுத்தேன், எப்படி எல்லாம் ஒன்னும் பெருசா செஞ்சிருக்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல தாய்மார்கள் தங்களுடைய வீடுகள்ல அவசர நேரத்தில் ஏதாவது உரமோடு கொடுத்து உதவி இருப்பாங்க. வீடுகள்ல பார்க்கலாம், தயிர் பால்ல ஊத்தி வைப்பாங்களே, தயிராக்குறதுக்கு, மோராக்குறதுக்கு உரமோடு வீட்டுல இருக்காது, போய் பக்கத்து வீட்டுல கேட்பாங்க, அவங்க கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் மிளகா இருந்திருக்காது, கடையில போய் வாங்க, நம்ம தூரமா இருக்குத, அதை எழுத்த வீட்டுல போய் வாங்கிட்டு வருவோமே, எழுத்த வீட்டுல போய் 2 மிளகா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஒரு நாள் இந்த எழுத்த வீட்டுக்காரங்களுக்கு இவங்க இடத்துல ஒரு தேவை, இவங்க வீட்டுல உரமோடு இல்ல, இங்க வந்து கேட்க, அன்னைக்கு பார்க்க இவங்கள்ட்டையும் இல்ல, போகும்போதே புலம்பிக்கிட்டே போறேன், இவருக்கு நான் என்னவெல்லாம் செஞ்சிருக்கேன், கொஞ்சமே விசுவாசம் இருக்குதா, என்னத்தை செஞ்சாங்க, ஏற்கனவே 2 சொட்டு புளிச்ச தயிரை கொடுத்தாங்க, அதுக்கு 2 கருவேப்பிலை கொடுத்தாங்க, அதுக்கு 2 மிளகாயை கொடுத்தாங்க, அதற்கு. இதற்காகவெல்லாம் நன்றி எதிர்பார்க்கிற நாம் இது போன்ற அற்பமான காரியங்களை, உதவிகளை செய்கிறவர்களுக்கு நன்றியை வெளிப்படுத்துகிற நாம், இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய அருட்கொடை ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்திற்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இந்த ஆரோக்கியம் இறைவனின் மிகப்பெரிய அருட்கொடை என்பதை புரிந்தால் இறைவனை மறுப்போமா? இறைவன் எனக்கு என்ன தந்தான் என்று கேள்வி எழுப்புவோமா? அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஷைனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இந்த மனிதனின் மீது அவன் இன்ன பொருள் என்றே சொல்ல முடியாத ஒரு நீண்ட நெடுங்காலம் சென்றிருக்கிறது, அதை அவன் யோசித்து பார்க்கவில்லையா? நம்ம ஒரு 25 வயது மனிதர் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தார்? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? ஒரு 30 வயசு மனுஷன் 31 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த? கேள்வி எழுப்புங்க. என்ன பொருளாக இருந்த, என்ன வடிவத்தில் இருந்த, எந்த இடத்துல இருந்த? ஒண்ணுமே இல்ல. 30 வயது மனிதன் 31 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு இல்ல, இல்லாமையிலிருந்து இறைவன் உருவாக்கி இருக்கிறான். இன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், குதித்தோடுகிற அந்த அற்பமான நீர்த்துளியில் இருந்து மனிதனை நாம் தான் படைத்தோம். இல்லாமையிலிருந்து நம்ம உருவாக்கினான அந்த உருவாக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஆனா நம்ம பார்வையில் நம்முடைய உடல், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கண்கள், காதுகள், மூக்கு, சுவாசம், இன்னும் நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் எதுவுமே பெரிய அருட்கொடையாக நமது கண்களுக்கு தெரிய மறுக்குது. பொருளாதாரம் மட்டுமே பெரிதாக தெரிகிறது. பொருளை கொடுத்தவர்கள் அவங்க அங்கிருந்து யோசிக்கிறான், பணத்தை வச்சிருக்கிற ஒரு பணம் மட்டும் இருக்குது. ரோட்ல நடந்து போகும்போது பார்க்கிறார், பக்கத்துல வீடு இல்லாதவங்க, பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கிறவங்க, ஒதுங்குறதுக்கு சொந்தமா ஒரு குடிசை இல்ல, ஒரு வாடகை வீடு இல்ல, ஒரு மரத்தடியில துண்டை விரிச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ஆங்காங்கே ஓரத்தில் துண்டை விரிச்சு குடும்பத்தோடு படுத்து கிடக்கிறார்கள். சின்ன புள்ள மண்ணெண்ணி விளையாடுது, பார்த்தாலே கண்ணங்களில் பார்க்கிறதுக்கு உடம்பெல்லாம் அழுக்காயி
டிரெஸ் எல்லாம் அழுக்கு படிந்து போய் சாக்கடையில் விளையாடுது. போகக்கூடிய பெரிய மனிதர் நினைத்துக் கொண்டு நம்ம பிள்ளைங்க எப்படி பொத்தி பொத்தி வளர்க்கிறோம், 1008 நோய் வருது, மாசத்துக்கு 4 தடவை ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருக்குது. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பாரு, ஒண்ணுமே இல்ல, டிரெஸ் இல்ல, உடம்பெல்லாம் அழுக்கு பிடிச்ச டிரெஸ், மண் இல்ல, சாக்கடையில. இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கிறப்பா. காசு இருக்கிறவர் இங்க பாக்குறாரு, காசு இல்லாதவர் அங்க பாக்குறாரு. இக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியுது. இங்க இருந்து பார்க்கும்போது அது சிறப்பாக தெரிகிறது, அங்கிருந்து பார்க்கிற பொழுது இது சிறப்பாக உயர்வாக தெரிகிறது. ஆனால் இறைவன் எதையும் பேலன்ஸ் இல்லாமல் விடல. எதை கொடுத்தாலும் ஒரு குறையை கொடுப்பான். பேலன்ஸா உலகம் இயங்குவதற்காக பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளோடு இந்த உலகத்தை இறைவன் வடிவமைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏற்பாட்டின் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய உண்மை என்ன, பாடம் என்ன, படிப்பினை என்ன? அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான். யார் இருந்தாலும் என்னத்தை கொடுத்தாலும் எதையும் கொடுக்காம உலகத்தில் யாரையும் அல்லாஹ் அனுப்பல. எதையாவது கொடுத்துருப்போம். உடல்ல ஊனமே இருக்கட்டும், காசு இல்ல, உடல்ல ஊனம் இருக்குது, கண்ணு தெரியலன்னு வச்சுக்குவோம், அதுக்கு பிளஸ்ஸா வேற ஒண்ணு தூக்கி கொடுப்பான். பல பேர் பாருங்க, கண்டறியாத பல பேர், அதை விட அவங்களுடைய மெமரி பவர் அதிகமா இருக்கும். உங்கள்ட்ட நம்ம இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய குரலை வச்சு டக்குன்னு பல பேரை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தடவை பேசியிருப்போம், 2 தடவை பேசியிருப்போம், அவங்களுடைய குரலை வச்சு நம்ம அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் கண்டறியாதவர்களிடத்தில் பேசி பாருங்க, ஒரு தடவை பேசுங்க, மறு தடவை யாரும் கரெக்டா சொல்றாங்க. ஒரு தடவை பள்ளிவாசலுக்குள்ள கீழே இருந்து ஏற்றி கொண்டு முதல் ஸ்டெப்ல உட்கார வச்சுட்டு கீழே ஒரு தடவை இறக்கி கூட்டிட்டு போயிட்டு வாங்க, அடுத்த தடவை வரும்போது அப்படியே வருவார். கரெக்டா எத்தனை ஆள் படி எங்க கால தூக்கி வைக்க தட்டி தட்டி வந்து உட்கார்றாரு. நம்ம நடக்க சொல்லுங்க, 1000 தடவை இந்த பள்ளியில ஏறி இறங்கியிருப்போம், எத்தனை தடவைகள் தொழுகைக்கு வந்திருப்போம், இத்தனை தடவை ஏறி இருக்கோம், இத்தனை தடவை இறங்கி இருக்கிறோம். கண்ணை பத்திட்டு ஒரு ஏறி இறங்கிட்டு வான்னு சொல்லுங்க, முட்டி மோதி ரத்த காயத்தோட ஆஸ்பத்திரியில வேணா இருப்போம். ஏன்? நம்ம இடத்துல கிரகிக்கிற தன்மை கம்மி, கண்ணு இருக்கிறதுனால. அதான் கண்ணு இருக்குத பார்த்துட்டு போயிடலாமே. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் அந்த குறையை கொடுத்தாலும் மூளையில ஷார்ப்னஸ் அதிகப்படுத்தலாம். ஒரு தடவை ஒரு பக்கத்துக்கு போனா இங்க இருந்து எத்தனை தூரம், எத்தனை அடிகள், ஒண்ணு அவங்களுடைய மூளையில பதிய வைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சில பேருக்கு காலில் ஊனத்தை கொடுத்திருப்பான், கைகள்ல அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பார்த்து பலத்தை கொடுத்திருப்பான். நடக்க முடியாது, கால் ஊனமா இருக்கும், கைகள்ல அடி வாங்கி, அது மாதிரி ஆட்கள்கிட்ட ஒரு அடி வாங்கி பாருங்க. ஊனமுற்ற கால் ஊனமுற்ற ஆட்கள்கிட்ட போய் சண்டை இழுத்து ஒரு அடி வாங்கி பாருங்க, ஒரு குத்து குத்துனாம மூக்கணும் எடுத்து வந்துடும். அப்படி உரமா இருக்கும் உடம்பு. ஒன்ன கொடுத்து ஒன்னே இருக்கிறான். அல்லாஹ் எல்லாத்தையும் இப்படி படைச்சிருக்கும் போது நீ மட்டும் ஏன் புலம்புற, என்ன இப்படி ஆக்கிட்டானே? அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்க எல்லாருமே புலம்பி ஆகணுமே. எனவே இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு இயற்கை நியதியில மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்பதற்காக ஒருவரிடம் இருக்கிற குறையை இன்னொருவரிடத்தை எடுத்து, ஒருவரிடத்தில் இருக்கிற நிறையை இன்னொருவரிடத்திலே குறைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை வடிவமைத்து இவர் அவரை சார்ந்திருக்க வேண்டும். பொருளாதாரத்திலே உயர்ந்திருக்கிறவர், பொருளிலே குறைந்திருக்கிறவர் பொருளுக்காக சார்ந்திருக்க வேண்டும். உடல் உழைப்பிலே உடலிலே திரகாத்திரம் உள்ளவரை பொருள் வைத்திருப்பவர் சார்ந்து நிற்க வேண்டும். அவருக்கு அவருடைய வயல்வெளிகளில் வேலை செய்வதற்கு இவர் அவருக்கு வேண்டும். அவரிடத்திலே இருக்கிற பணம் காசு அவர் இவருக்கு வேண்டும். பணத்துக்காக வேண்டி இவர் அங்க போவாரு, உழைப்புக்காக வேண்டி அவர் இங்க வருவாரு. ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்பதற்காக இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்பாடு என்பதை புரிந்து கொண்டால் இறைவனை மறுக்கின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இறைவன் எனக்கு என்ன தந்தாய் என்று கேள்வி எழுப்பக்கூடிய கேள்விக்கு இடமில்லாமல் போய்விடும் என்பதனை முதலிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுபோல் அது மட்டுமில்லை,
சில நேரங்களில் நீங்கள் உணர்கிறீர்கள், நான் கஷ்டம்தான் படுகிறேன், எனக்கு பயங்கரமா துன்பம் இருக்குது, நான் இந்த இஸ்லாமிய வாழ்க்கைப்படி இறைவனுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால் பல்வேறு இழப்புகளை, கஷ்டங்களை, துன்பங்களை நான் சந்திக்கிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? உண்மையில மற்றவங்களை விட நீங்கள் கூடுதல் கஷ்டப்பட்டதாகவே இருக்கட்டும். அதுக்கு அல்லாஹ் அடுத்த ஒரு பதில சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கஷ்டம் படுகிறாய், அந்த கஷ்டம் வீணான கஷ்டம் இல்லை, அந்த கஷ்டத்திற்கு பிரதிபலனாக மறுமையிலே நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். இதை விட ஒரு பெரிய நன்மை உனக்கு கிடைக்க போகிறது, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதை நினைத்தால் இது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியுமா? கஷ்டமாவே இருக்கட்டும், ஆனால் ஒரு பெரிய நன்மையை எதிர்பார்த்து கஷ்டப்படுறது தப்பில்லையே. மாதம் முழுக்க ஒருவருடைய கடையிலே வேலை பார்க்கிறோம், காலையில் 10 மணியிலிருந்து மாலை 9 மணி வரைக்கும் அங்கே கதியாக கிடக்கிறோம். அந்த முதலாளி சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறோம். ஏன்? மாதத்தினுடைய கடைசியிலே அவர் தருகிற 5000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளத்திற்காக, அவர் தரக்கூடிய பொருளாதார உதவிக்காக, அந்த கூலிக்காக ஒரு மாத காலத்தை அவருக்காக ஒப்படைக்கிறோம். அதற்காக பல்வேறு சிரமங்களை மேற்கொள்கிறோம். அயல் நாடுகளுக்கு சென்று அப்படியே பாறை பெருவெளியில் பகல் பொழுதில் சுட்டரிக்கிற வெயிலில் கிடந்து குடும்பத்தாரை, உற்றார் உறவினர்களை எல்லாம் பிரிந்து வருடக்கணக்கிலே சிரமப்பட்டு பொருளீட்டி வருகிறோம். எதற்கு அந்த சிரமம்? சிரமம் தான், கஷ்டம்தான், இழப்பு தான். ஆனால் அந்த இழப்புக்கு பிறகு இன்பம் இருக்கிறது, அந்த துன்பத்திற்கு பிறகு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்காக நீங்கள் எப்படி இந்த துன்பத்தை சகித்துக் கொள்கிறீர்களோ அதே போன்று இந்த உலகத்தில் நீங்கள் நேர்மையாளர்களாக வாழ நினைக்கிற பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு துன்பம் வரும், கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். உங்களை விட மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை போன்று தெரியும். வியாபாரம் செய்யக்கூடாத பொருளை வியாபாரம் செய்கிறார், உங்களுக்கு ஆசையா இருக்குது, அவர் செய்யற மாதிரி வியாபாரம் பண்ணனா நம்ம நிறைய சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிப்பாங்க, கண்ணு முன்னாடி சம்பாதிப்பாங்க, சாராயத்தை வச்சு சம்பாதிப்பாங்க, லட்ச லட்சமா கோடி கோடியா பெருகலாம். நீங்க அதை சம்பாதிக்க முடியாம கஷ்டப்படலாம். அல்லாஹ் தடுத்து விட்டாரே, இஸ்லாம் நமக்கு இதை தடுத்து விட்டதே என்பதனால் அதை விட்டு நீங்கள் விலகும் பொழுது உங்களுடைய லாபம் குறையும், உங்களுடைய வருமானம் குறையும். ஆனால் இதற்கு உங்களுக்கு கிடைக்க போகிற பிரதிபலன் மறுமையில். அதை நினைச்சு பார்த்தா இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குமே, கொஞ்சத்தை இழந்து ஒரு பெரிய நன்மையை பெறுவோம். விவசாயம் செய்கிறார்கள், விவசாயி கையில இருக்கக்கூடிய ஒரு மூட நெல்லை கொண்டு வயல்ல கொட்டுறார், கையில இருக்கிறத கூட இழந்துட்டார். மேலோட்டமா பார்த்தா தானே நமக்கு பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு தெரிகிறதுனால சமாதானமா இருக்கிறோம். ஆனால் நியாயமாக சிந்தித்து பார்த்தால் கையில ஒரு மூடை நெல் இருக்கு, அந்த ஒரு மூடை நெல்லை கொண்டு போய் வயலுக்குள்ள தூவி விட்டு உள்ள விதைச்சிட்டு வந்துடுறாரு. கையில இருந்தது போயிடுச்சுன்னு புலம்புறமா, போனது திரும்ப வரும்ல, 10 மூடையா திரும்ப வரும்ல, 100 மூடையா வரும் அல்லவா? அப்பொழுது அறுவடை செய்து எடுத்துக்கொள்வோம். அதற்காக வேண்டி ஒரு மூட்டையை இழக்கிறோம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறோங்கிறமே. இந்த உலகத்தினுடைய இழப்பை சந்தித்து மறு உலகத்தினுடைய நன்மையை அறுவடை செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு இறைவன் கஷ்டத்தை தருவான், துன்பத்தை தருவான். அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டான், புலம்பி விடாமல் நான் தான் கிடைச்சனா, என் புள்ளதான் கிடைச்சிச்சா, அல்லாவுக்கு கண்ணே இல்லையா, ஊர் உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை பிள்ளைய பெத்து போட்டு உட்கார்ந்துருக்கான், அவ பிள்ளையெல்லாம் எடுக்காம எனக்கு ஒரே புள்ள அதை போட்டு எடுத்துட்டாங்க என்றெல்லாம் புலம்பாமல் அல்லாஹ் எனக்கு தந்தான், அந்த அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டார் என்று யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான். இது மாதிரி பொறுமையோடு இருக்கு நன்மையை, யாருக்கு நன்மையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையை அவர் பொறுத்துக்குவாரு, மறுமையில் வெற்றி பெறுவார். இன்னும் சொல்லாங்க ரசூலுல்லாஹ், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின். ஒரு முஸ்லிமை வந்து அடையக்கூடிய கஷ்டம், சின்னஞ்சிறிய துன்பம், சின்னஞ்சிறு கவலை, பெரிய பெரிய கவலை எதுவாக இருக்கட்டும், எந்த இழப்பு, காலிலே தைக்கக்கூடிய ஒரு முள் உட்பட, ரோட்ல போய்கிட்டே இருக்கிற சதக்கு ஒரு கால தெரியாம கொண்டு போய் ஒரு முள்ள காலை வச்சு ரத்தம் வந்துருச்சு,
அந்த ஒரு நிமிஷம் சர்ன்னு ஊசி ஏறும்போது வலிக்குமே, அந்த வலி உட்பட எந்த துன்பத்தை ஒரு முஸ்லிம் அடைந்தாலும் அது அவருக்கு நன்மையாகத்தான் முடியும். அஜபல் அம்ரில் மூமின், இந்த மூமினுடைய காரியம் எனக்கு மகிழ்ச்சியை ஆச்சரியத்தை தருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றார், அவனுக்கு எது நடந்தாலும் இன்னல் அம்ர குல்லஹு கைருன், எது நடந்தாலும் அவனுக்கு நன்மைதான் அதனுடைய முடிவு. அவனுக்கு கேடு நடந்தாலும் நன்மை, அவனுக்கு பலன் கிடைத்தாலும் நன்மை. ஏன் துன்பம் வந்தால் பொறுத்துக் கொள்கிறார், இன்பம் வந்தால் நன்றி செலுத்துகிறார். அல்லாஹ் அவருக்கு நன்மையை வாரி வழங்கி விடுகிறான். நாம இந்த உலகத்தில் துன்பப்படுகிறோம் இல்லை என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு சுதந்திரமா செயல்படுறாங்க, விரும்பிய வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள், விரும்பிய வழியில இன்பத்தை தேடுகிறார்கள். ஆனால் நாம் அந்த வரம்புகளை எல்லாம் தவிர்க்கிற பொழுது சில நெருடல்களை, கஷ்டங்களை, மன உளைச்சல்களை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பாருங்க. அந்த பொம்பளை கூப்பிடுறார், அமைச்சருடைய மனைவி, வகல்லக்கத்தில் அபுவாப் வகாலத் ஹைதலக், தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு வாசல் கதவுகளை எல்லாம் சாத்திவிட்டு யூசுப் நபியை அழைக்கிறார். யூசுப் நபி என்ன சொன்னாங்க? கால மஹாதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். என் இறைவன் என்னை உயர்வான இடத்திலே வைத்திருக்கிறான், நான் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு வெளியே தப்பிச்சு வர்றாங்க. அவன் துரத்துறான், சட்டை பிடிச்சி இழுக்கிறான், சட்டை கிழியுது, கிழிஞ்சாலும் பரவாயில்லை ஓடுறாங்க. கதவை திறந்து வெளியில வந்தா வெளியில அந்த பெண்ணுடைய கணவர் இருக்கிறார். அப்படியே நிலைமை தலைகீழா மாறுது. உடனே அழுதுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பழியை தூக்கி போட்டு, பாத்தீங்களா யூசுப் பண்ண வேலையை பாத்தீங்களா, உங்க மனைவி இடத்திலே தப்பா நடக்க முயற்சி பண்ணி விட்டான். அப்படியே டிராக்க மாத்துற அந்த பொம்பளை. முடிவு என்ன ஆகுது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி என்று தெரிந்தாலும் ஜெயில அடைக்கப்படுறாங்க, சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன செஞ்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? நினைத்திருந்தால் சந்தோஷமா ஜாலியா இருந்திருக்கலாம். சிறைச்சாலையும் இல்லை, எந்த துன்பங்களும் இல்லை, மகாராணியோட நட்பு, அரசருடைய அமைச்சருடைய மனைவியின் நட்பு, அதனால் செல்வ செழிப்பு, வாழ்க்கையில இன்பம், உலகியல் பார்வையில மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஆனால் இறைவனுடைய விதியை பின்பற்றியதன் விளைவாக அந்த பெண்ணுடைய அந்த இன்பத்தையும் துறக்கிறார்கள். அதனால் சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டு துன்பத்தையும் அனுபவிக்கிறார்கள். வெளியில பார்த்தா கஷ்டம், அல்லாஹ் என்ன சொல்றான்? இது கஷ்டம்தான், இந்த கஷ்டத்திற்கு மறுமையில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எந்த தீங்கு ஏற்பட்டாலும் அதற்கு உங்களுக்கு நன்மை வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று சொல்லி அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனை செய்கிறார்கள். இந்த போதனைகளை உள்ளத்திலே நாம் இருத்திக் கொள்கிற பொழுது இறைவன் நமக்கு ஆரோக்கியமான, நல்ல நிம்மதியான, ஏதோ ஒரு விதத்தில் நன்மை தரக்கூடிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்திற்குரிய பிரதிபலனை நாளை மறுமையிலே நமக்கு வழங்குவார் என்று உணர்ந்து இறைவனை அடிபணிந்து வாழுகிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah